தமிழ்நாடு தன்னுரிமை கட்சியின் தலைவர் திரு பழ கருப்பையா அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் ஐயா. எல்லாரும் கேட்ட கேள்வியை தான் நான் கேட்க போறேன். விஜய் அவர்கள் எம்ஜிஆர் ஆக முடியுமா? ஆகவே முடியாது. எம்ஜிஆராக இன்னொரு எம்ஜிஆர் தான் இருக்க முடியும். பிறப்பிலேயே பரோபகாரியாக இருக்க வேண்டும். சரி. மக்களோடு இணங்கி சமமாக பழகுகின்றவராக இருக்க வேண்டும். வறுமையில் அடிபட்டு வந்து வறுமையை வளமான காலத்திலும் நினைப்பவராக இருக்க வேண்டும். அவருக்கு ஒரு காமன் சென்ஸ் இருந்துச்சு. ஆட்சியில் அவருடைய ஆட்சியில் செஞ்ச சாதனைகள் போல கருணாநிதியுடைய ஆட்சியில் இல்லை. அவர் சத்துணவு கொடுத்தார் என்பது இருக்கட்டும், இடஒதுக்கீட்டு கொள்கையில் கூட ஒரு மாறுதல் கொண்டு வந்தார். வசதியானவன் ஏற்கனவே இடஒதுக்கீட்டில் இடம்பெற்றவனெல்லாம் வசதியாகிவிட்ட பிறகு நீ வரிசையை விட்டு ஒதுங்கு, மற்றவன் அந்த இடத்தை அடையிறது, ஓன் ஜாதியிலேயே உள்ள மற்றவன் அந்த இடத்தை அடையட்டும், வேற யாருக்கும் அதை மாற்றி கொடுக்க போதில்லை. ஆகவே வசதி ஆனதே நீ இன்ஜினியர் ஆகிவிட்டா, டாக்டர் ஆகிவிட்டா, சம்பாதிக்க ஆரம்பித்து விட்டா, அப்புறம் நீ ஒதுங்கு வரிசையை விட்டு. அப்புறம் வரிசையில் பின்னாடி நிற்கிறவங்க கூட நகலும், அப்போ தான் வரிசை நகலும், அடுத்தடுத்த வரலாம்லாம் ஒரு திட்டம் கொண்டு வந்தார். கருணாநிதி போட்ட சத்தத்தில் அவர் வந்து அந்த சமயம் பார்லிமெண்ட் தேர்தலில் வேறு தோற்றோன்னு அவர் விட்டுட்டார். ஆகவே ரொம்ப புதுமையான கருத்துக்கள், புதுமையான திட்டங்கள், ஈழத்திற்கு மாபெரும் ஆதரவு. எத்தனையோவற்றில் எம்ஜிஆர் வந்து ஒரு படிக்காத சாதாரணமான இயல்புகள் உடைய தன்மையில் ஒரு மிகச்சிறந்த ஆட்சியாளர். சிறந்த ஆட்சியாளர். என்னுடைய கருத்து ராஜாஜி காமராஜரை நீக்கிவிட்டு பார்த்தால் எம்ஜிஆர் ரொம்ப நல்ல ஆட்சியாளர். அவர்கள் வேறு போக்கு, அவர்களுடைய தூய்மை, அவர்களுடைய அரசியல் சிந்தனைகள், ஒரு முனிவனை போன்ற நடவடிக்கைகள், அதெல்லாம் வேறு. அதை விட்டுவிட்டு திராவிட இயக்க ஆட்சியில் அண்ணா கொஞ்ச காலம்தான் இருந்தார். எம்ஜிஆருடைய ஆட்சி ரொம்ப நல்ல ஆட்சி. அவரால் தான் உயர்கல்வி வளர்ச்சி அடைந்தது என்பது இந்த ஸ்டாலினுக்கு புரியாது. இன்றைக்கு இவ்வளவு பேருக்கு வேலை கிடைக்கிறது என்றால், அமெரிக்காவுக்கு இவ்வளவு பேர் போகிறார்கள், அந்நிய செலாவணி நிறைய தமிழ்நாட்டுக்கு வருகிறது, புதுவையில் போன்ற கிராமங்களுக்கு கூட வருகிறது என்று சொன்னால் அது எம்ஜிஆர் காலத்தில் ஏற்பட்ட உயர்கல்வி நிலையங்கள். அதை கட்டுவதற்கு போதுமான பணம் தன்னுடைய அரசில் இல்லை என்றவுடன் தனியாரை கூப்பிட்டு நீங்களே கட்டி கொள்ளுங்கள், இடம் மட்டும் நான் தருகிறேன் என்று சொல்லி ஜேபிஆரிலிருந்து இந்த சண்முகத்திலிருந்து எல்லாரையும் கல்லூரி நிறுவனர்களாக ஆக்கிவிட்டு, அவர்களிடமெல்லாம் போதிய வசதி இல்லை, இருந்தாலும் அந்த வசதிகளை வைத்துக்கொண்டு தொடங்குங்கள் என்று தொடங்கிவிட்டு பிறகு பெரிய நிறுவனங்களாக அவர்கள் வளர்ந்தார்கள். அவர்கள் பெரும் பணக்காரர்களானார்கள். ஆனால் மாணவர்கள் நிறைய படித்தவர்களானார்கள். அவர்களுக்கு அவர்களுடைய நலன், மாணவர்களுக்கு மாணவர்களின் கல்வி தகுதி, இவை காரணமாக வெளிநாட்டுக்கு செல்லவும் நிறைய அந்நிய செலாவணியை ஈட்டி கொடுக்கவுமான உயர்கல்வியின் சிறப்பு எம்ஜிஆர் வந்தது. ஆக எம்ஜிஆரோடு ஒப்பிடுவதற்கு இவருக்கு எல்லாம் என்ன விஜய்க்கு எல்லாரும் வந்து எம்ஜிஆர் தானே சொல்றாங்க, எம்ஜிஆர் அப்படின்னு. அந்த இப்போ ஒரு மதுரையில் நடந்த மாநாடுல பாத்தீங்கன்னா கருணாநிதியுடைய ஆட்சியை விட எத்தனையோ மடங்கு சிறந்த ஆட்சி எம்ஜிஆருடைய ஆட்சி.